இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலின் புதிய ராணுவ நடவடிக்கைகள் தொடங்குவதற்கு முன் பாலத்தீனர்கள் காசாவை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவிப்பு. ரஷ்ய அதிபர் புட்டினுடனான அமெரிக்க அதிபரின் சந்திப்பு. டிரம்புடன் மெய்நிகர் சந்திப்பை நடத்த உள்ள ஐரோப்பிய தலைவர்கள். ரஷ்யாவில் சிறை போன்ற சூழலில் சிக்கி தவிக்கும் வடகொரிய தொழிலாளர்கள். கட்டுமான பணிகளிலிருந்து தப்பி சென்றவர்களிடம் பேசிய பிபிசி. தெற்கு ஐரோப்பா முழுவதும் 40 டிகிரி செல்சியஸை தாண்டிய வெப்பநிலை. பரவும் காட்டுத்தீ, வீடுகளை விட்டு வெளியேறும் ஆயிரக்கணக்கான மக்கள். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பி ஜாய். காசா மீதான இஸ்ரேலின் போர் குறித்த செய்திகளை முதலில் பார்க்கலாம். இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கு முன் பாலத்தீனர்கள் காசாவை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார். இந்த பகுதிகளிலிருந்து பாலத்தீனர்கள் வெளியேற்றப்படுவது இன அழிப்பாக இருக்கும் என்று கூறி சில நாடுகள் கண்டித்துள்ளன. மக்களை வெளியேற்ற அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் நாடுகளுடன் பேசிக் கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது. பல ஆண்டுகளாக காசாவின் எல்லைகளை கடுமையாக இஸ்ரேல் கட்டுப்படுத்தி வரும் நிலையில் வடக்கு காசாவிலும் காசா நகரத்தை சுற்றியுள்ள பகுதியிலும் அதிரடி தாக்குதல்களை விரிவுபடுத்தும் திட்டம் உள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. காசா நகரம் தீவிர தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அந்த பகுதிகளில் இஸ்ரேலிய துருப்புகள் இருப்பதாகவும் ஹமாஸால் இயங்கும் சிவில் பாதுகாப்பு முகமை கூறியுள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் மோதலை இடைநிறுத்தம் செய்யலாம் என்ற பரிந்துரைகள் எழுந்த நிலையில் இந்த நடவடிக்கை மீண்டும் தொடங்கியுள்ளது. முன்னதாக ஒவ்வொரு கட்டமாக ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு இஸ்ரேல் ஆதரவளித்திருந்தது. ஆனால் சமீபத்திய தொலைக்காட்சி பேட்டியில் இஸ்ரேலிய பிரதமர் இதனை நிராகரித்து விட்டது போல தெரிகிறது. நாங்கள் களைப்படைந்து விட்டோம். அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டோம். இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கிறோம். அவர்கள் எங்களை தவறாக வழி நடத்தினார்கள். எப்படி இருந்தாலும் அவர்களிடம் கொல்லப்பட்ட அல்லது உயிருடன் இருக்கும் பணைய கைதிகள் இருப்பார்கள். அவர்களை நாங்கள் திரும்ப பெற வேண்டும். அதனால்தான் நாங்கள் இதனை செய்கிறோம். இதனை விவாதிக்க மாட்டோம் என்று நான் சொல்லவில்லை. போரை நிறுத்துவதன் ஒரு அங்கமாக அனைவரையும் திரும்ப கொண்டு வர விரும்புகிறேன். இதுகுறித்து பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் யோலன் நெல் வழங்கும் மேலதிக தகவல்களை பார்க்கலாம். கடந்த மாத இறுதியில் நடந்த கடைசி கட்ட பேச்சுவார்த்தை முறிந்தது குறித்து பல குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மீதமுள்ள பணைய கைதிகளில் பாதி பேர் விடுவிக்கப்படுவதற்கு பதிலாக 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் முன்மொழியப்பட்டது. காசாவில் இன்னமும் 20 பேர் உயிருடன் இருப்ப